சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குலதெய்வ அருள் கிடைக்க வேண்டும் என்றால் இவர்களிடம் சொல்லுங்கள், உங்களுடைய வேண்டுதலுக்கு உடனடியாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த வீடியோல. யார்கிட்ட சொல்லணும், குலதெய்வத்தை பற்றி வேண்டுதல் முறையை பற்றி நாம யார்கிட்ட சொன்னா சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிற விஷயம் யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம வீட்டு பெண் குழந்தைகள், அதாவது நம்ம வீட்டுல பிறந்த பெண் குழந்தைகள், அவங்க கிட்ட நீங்க முக்கியமா ஒரு கோரிக்கை, அதாவது உங்க வீட்டுல இந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, தடங்கலாக இருக்கின்றது, இந்த ரொம்ப காலமாக கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டு பெண் குழந்தைகள் சிறு பிள்ளையாக இருந்தாலும், நீங்க திருமணம் செய்து கொடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும், அவங்க கிட்ட இந்த கோரிக்கைகளை மனதார 3 நாட்கள் வேண்ட சொல்லுங்கள். அது அதாவது உங்க பிறந்த வீட்டு பிள்ளைகள் உங்க வீட்டு குலதெய்வத்தை நினைத்து அவர்கள் வேண்டும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாகவே அது நடக்கும். ஏன் அப்படின்னு உங்களுக்கு தோன்றும். பொதுவாக பெண்கள் என்ன வரம் கேட்டாலும் உடனடியாக கிடைக்கக்கூடியது கடவுள்கிட்ட இருந்து அப்படின்னு நிறைய நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி நாம நினைக்கும் போதும், நாம அவங்க கிட்ட சொல்லி அவர்களை வேண்ட வைக்கும் பொழுதும் நமக்கு இது உடனடியாக நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா பெண் குழந்தைகள் கிட்ட நாம சொல்லணும். இந்த பெண் குழந்தைகளுக்கே தான் கஷ்டமா இருக்கு, அப்ப நாங்க யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்கள் வாயிலாகவே அவர்களையே வேண்ட சொன்னாலும் கண்டிப்பாக நடக்கும். அல்லது அந்த வீட்டு மூத்த பெண்கள், அதாவது உங்களுடைய மாமியாராக இருக்கலாம், அந்த வீட்டுக்கு மூத்த பெண்கள் வாழ்ந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி வேண்டிக்க சொன்னாலும் கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும். அப்போ குலதெய்வ அருள் நமக்கு கிடைக்கணும், உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னா வீட்டில் பிறந்த பெண்கள், வாழ்ந்த பெண்கள், அவங்க கிட்ட சொல்லி இந்த செயல் நடக்கும் பொழுது அவர்களுக்கு புதிதாக நீங்கள் புத்தாடை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கலாம். உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களையும் மகிழ்ச்சியாக நீங்க வைத்துக் கொள்ளலாம். இது உண்மையாகவே நீங்க செய்யும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதனை செய்து பாருங்கள். குலதெய்வம் அப்படின்னாலே அங்கே இருப்பது பிறந்த குழந்தைகள். அவங்க வேறு வீட்டுக்கு போயிட்டாங்களே, நம்ம குலதெய்வத்தை வேண்டதுனால அது நடக்குமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் இல்லாம நீங்க இதை செய்ய சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்.